வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ரிச்சஸ்ட் பஞ்சாப் ஒரு மிகப்பெரிய மில்லியனர். ஒரு பொண்ணு அவரிடம் வந்து சக்சஸ் என்ற ஒரு விஷயத்தை அட்டென்ட் பண்ண எக்ஸ்ட்ரா நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்க ரிச்சஸ்ட் பஞ்சாப் அவர்கள் யோசித்து தன் வாழ்நாளை 10 வருடம் செலவு செய்து 500க்கும் மேற்பட்ட சக்சஸ் அடைந்தவர்கள் பேஸ் டு பேஸ் இன்டர்வியூ வைத்தார். பில் கேட்ஸ் மற்றும் பெரும் பணக்காரர் ஒருவரான 400 நிறுவனங்கள் மேல் உள்ள வெர்ஜின் குழுமத்தின் தலைவரான ஷேர் பட்டம் வாங்கிய மிகப்பெரிய பிசினஸ்மேனான ரிச்சர்ட் பிரான்சன் மற்றும் நிறைய சக்சஸ் அடைந்தவர்கள் இன்டர்வியூ வைத்து பாயிண்ட் கலெக்ட் பண்ணி அனைத்தையும் சேர்த்து ஒரு அற்புதமான யூடியூப் கிரேட் புத்தகத்தில் 8 முக்கிய குணங்கள் ஆத்தர் கொடுத்துள்ளார். அதில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய டாக்ஸ். முதல் குணம் ஃபேஷன். ஃபேஷன் என்பது வேட்கை அல்லது கட்டுக்கடங்காத உணர்ச்சி. அண்டர் அச்சீவரை சூப்பர் அச்சீவரை மாற்றக்கூடிய திறமை இந்த ஃபேஷனுக்கு தான் இருக்கு. அதாவது நீங்கள் செய்கிற வேலையை பிடிக்காமல் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் அந்த ஃபீல்ட்ல பெரிய ஆளாக முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சுதான் செய்ய வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய ஃபேஷன் பற்றி தெரியவில்லை என்றால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணணும். எடுத்த உடனே பிடிச்சிருக்கு என்று எதிலும் இறங்கக்கூடாது. பார்க்கிறதுக்கும் அப்சர்வ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் ஒர்க்கை உங்கள் ஃபேஷனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது குணம் ஒர்க்கு, அதாவது வேலை உழைப்பு. நீங்கள் ஹார்டா எந்த அளவுக்கு வேலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களை தேடி வரும். நீங்கள் காசுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்றது பேஷனுக்காக இருக்க வேண்டும். பேஷன் என்பது உங்களுக்கு பிடிச்ச ஒன்று, உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. 100% பேஷனுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க வேண்டாம், காசு உங்களை தேடி வரும். மூன்றாவது குணம் போக்கஸ், அதாவது கவனம். நாம் போக்கஸ் பண்ண வேண்டும். நாம் போக்கஸ் குறுகிய காலத்துக்கு இருக்கக்கூடாது. எடுத்த ஒரு விஷயத்தை நாம் போக்கஸ் பண்ணக்கூடாது. முதலில் நீங்கள் அனைத்தையும் பார்த்து அப்சர்வ் பண்ண வேண்டும். ஏதாவது ஒரு குறுகிய ஏரியால மட்டும் இறங்கணும். உங்களுடைய போக்கஸ் சிங்கிள் மைண்ட் போக்கஸாக மட்டுமே இருக்கணும். நான்காவது குணம் புஷ், அதாவது உந்துதல் அல்லது தள்ளுதல். உங்களை யாரும் பின்பக்கமாக இருந்து தள்ளுவார்கள் என்று நினைக்காமல் வாழ வேண்டும். அதாவது உங்களை பின்னால் யாராவது இருந்து உங்களை புஷ் பண்ண வேண்டும் என்று இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் புஷ் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் யாராக இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார்கள். கொஞ்ச நாட்கள் மோட்டிவேஷன் பண்ணி விட்டு விடுவார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தான் செல்ஃபா உங்களை மோட்டிவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். செல்ஃப் மோட்டிவ் இஸ் த பெஸ்ட் மோட்டிவ். செல்ஃப் மோட்டிவ் யாரெல்லாம் தடையாக இருப்பார்கள் என்றால் உங்களுடைய பயம், உங்களுடைய செல்ஃப் டவுட், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின். பயம் என்பது ஒரு விஷயத்தை சொல்லவோ கேட்கவோ பயப்படக்கூடாது, அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். செல்ஃப் டவுட் என்பது ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வரும், அதை கேட்கலாமா வேண்டாமா என்று. அதை கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். செல்ஃப் டிசிப்ளின் என்பது செல்ஃப் டிசிப்ளின் இல்லை என்றால் யாராலும் முன்னேற முடியாது. அதாவது உங்களுக்கு நீங்களே கட்டளையிட்டு உங்களுடைய செயல்களை செய்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது குணம் ஐடியாஸ். ஐடியாஸ் அதாவது யோசனை. நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்தீர்கள் என்றால் ஒரு புது ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா உங்களுடைய டெய்லி லைஃப்ல நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தீர்கள் என்றால் அதான் ஐடியாஸ். நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து தான் ஐடியா கிடைக்கும். அதாவது திங்க் பண்றதுல இருந்து தான். எடுத்த உடனே யாருக்கும் ஐடியா கிடைக்காது. ஐடியா கிடைக்கும் போது எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறாவது குணம் இம்ப்ரூவ், அதாவது மேம்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல். உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீக்னஸ் ஏரியா, ஸ்ட்ரென்த் ஏரியா இரண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்கள் ஸ்ட்ரென்த் ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ண வேண்டும். வீக்னஸ் ஏரியாவை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண நினைத்திருந்தால் கடின உழைப்பு தேவைப்படும். ஆனால் ஸ்ட்ரென்த் ஏரியா ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருப்பதால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கடின உழைப்பும் தேவைப்படாது. நீங்கள் ஸ்ட்ராங் ஏரியாவை மேலும் ஸ்ட்ராங் பண்ணும் போது உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் அது உதவும். ஏழாவது குணம் சர்வ், அதாவது சேவை அல்லது தொண்டு செய்தல். மற்றவர்களுக்கு நாம் வேல்யூவான ஒரு விஷயத்தை சேவ் பண்ணணும். அதாவது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். நீங்கள் உங்கள் தொழிலில் ஒரு புதிய பொருளை விற்கிறீர்கள் என்றால் அதை பற்றிய நல்லது கெட்டதை மட்டும் பேசாமல் மற்ற விஷயத்தையும் அவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டும். எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்டில் இருக்கிற பாடத்தை மட்டும் சொல்லாமல் வேறு விஷயத்தை சொல்கிறார்கள். அதுபோல் ஒரு பெரிய கம்பெனியில் ஏதாவது ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அந்த பொருளால் மட்டுமே அந்த கம்பெனி உயராது. அவர்கள் அதன் கூட சேர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூவான விஷயத்தை கொடுப்பார்கள். அதற்கு பேர் தான் சேவை. இந்த சேவை பண்றதுல ஈகோ இருக்கக்கூடாது. எட்டாவது குணம் பிரசிஸ்ட், அதாவது தொடர்தல் அல்லது தொடர்ச்சியாக. ஒரு விஷயத்தை செய்தால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நிறுத்தக்கூடாது. நாம் ஒரே நாளில் சக்சஸ்ஃபுல்லாக வர முடியாது. அப்படி வந்தால் அந்த சக்சஸ் நிலைக்காது. ஒரு சக்சஸ் நிலைமை அடைய 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை விடக்கூடாது. கண்டினியூட்டியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேங்க்ஸ். DDG7 ஜிகேந்திரா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி. தேங்க்ஸ்.